ஒரே வாரத்தில் அந்தர்பல்ட்டி அடித்த சிஎம் விஜய். அமித்ஷா முன்னாடி பேசின பேச்சால் பெரும் பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மாமல்லபுரத்தில் நடந்த தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் விஜய் கலந்துகிட்டார். மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடந்த இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முதல்வர் விஜய் மட்டுமல்லாம கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா முதலமைச்சர்களும் பங்கேற்றார்கள். இந்த மாநாட்டில் பல விஷயங்கள் பேசப்பட்டாலும் முக்கியமா தொகுதி மறுவரை சம்பந்தமா தென் மாநில முதலமைச்சர்களுக்கு தெளிவுபடுத்தணும், தொகுதி மறுவரை மசோதாவுக்கு அவங்கள சம்மதிக்க வைக்கணுங்கிற நோக்கத்தோட தான் அமித்ஷா இதை நடத்தினாரு. ஆனா இந்த மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் பேசினதுதான் இப்போ பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே சட்டசபையில பேசின நிலைப்பாட்டை விட்டுட்டு இப்போ வேற கோணத்துல அவர் பேசியிருக்கிறார். அதாவது போன ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்திலையும், அதுக்கப்புறமா ஆகஸ்ட் 12ஆம் தேதி சட்டசபையில பேசுறப்பவும், இப்போ நடைமுறையில இருக்கிற 543 எம்பி தொகுதிகள்ங்கிற எண்ணிக்கையை உயர்த்தக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் நிறைவேற்றியிருந்தாரு. அதோட மத்திய அரசு இன்னும் தொகுதி மறுவரையறை மசோதாவை மக்களவையில தாக்கல் பண்ணல. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா தீர்மானம் நிறைவேற்றலாம்னு பலரும் கோரிக்கை வச்சப்போ கூட முதலமைச்சர் விஜய் அதை காது கொடுத்து கேட்கல. 543 எம்பி தொகுதிகள்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை, அதுல எந்த மாற்றமும் பண்ணக்கூடாது, பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை உடனே நிறைவேற்றணும்னு தனது கருத்தை ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருந்தாரு. ஆனா அப்படி சொன்ன அதே தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு நடந்த தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷா முன்னாடி வேறு மாதிரி பேசியிருக்கிறார். அதாவது மக்களவையில மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் குறையாதுங்கிறத சட்ட ரீதியா மத்திய அரசு உறுதிப்படுத்தணும், அப்படி உறுதிப்படுத்தினா அதை பற்றி நாங்க பரிசீலனை செய்வோம்னு சொல்லியிருக்கிறார். சுருக்கமா சொன்னா தொகுதி மறுசீரமைப்பை பண்ணக்கூடாது, இப்ப இருக்கிற 543 மக்களவை தொகுதி எண்ணிக்கை அப்படியே தொடரணும்னு சொன்ன சிஎம் விஜய் இன்னைக்கு மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு சட்ட ரீதியா உறுதிப்படுத்தினா நாங்க அடுத்த கட்டமா அதை பத்தி பரிசீலிப்போம்னு மாற்றி பேசியிருக்கிறார். இதனால தன்னோட நிலைப்பாட்டில இருந்து முதலமைச்சர் விஜய் பின் வாங்கிட்டாரோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. மேலும் இந்த மாநாட்டில் சிஎம் விஜய் பேசும்போது தேசிய அளவிலான இலக்குகளை நிறைவேற்றுறதுக்காக கொண்டு வர்ற பொதுவான கொள்கை மாநிலங்களை தண்டிக்கிற மாதிரி அமைஞ்சிடக்கூடாது, இந்தியா முழுக்க இருக்கிற எந்த ஒரு மாநிலத்தோட நாடாளுமன்ற பிரதிநிதித்துவ சதவீதமும் குறையாதுங்கிற தெளிவான உறுதிமொழியை சட்டப்பூர்வமா மத்திய அரசு வழங்கணும்னு கேட்டுக்கிறார். மத்திய அரசோட இந்த செயல்பாடு சமத்துவ கோட்பாட்டை உயர்த்தி பிடிக்கும், நம்ம அரசியல் சட்டம் விரும்புகிற கூட்டாட்சி சமநிலையை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும், இதை எல்லாம் விட ஜனநாயக அமைப்புகள் மேல இருக்கிற நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்தும்னு பேசியிருக்கிறார் சிஎம் விஜய். இப்படி தமிழக சட்டசபையில ஒரு மாதிரியும் அமித்ஷா முன்னாடி இன்னொரு மாதிரியும் முதலமைச்சர் விஜய் பேசியிருக்கிறது பலவிதமான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து இந்த பேச்சுக்கு சட்டசபையில அவர் எப்படிப்பட்ட விளக்கம் கொடுக்க போறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சிஎம் விஜயால் ஸ்தம்பித்த ஈசிஆர் சாலை, நேரத்துக்கு பள்ளிக்கு போக முடியாமல் மாணவர்கள் கடும் அவதி. இன்னைக்கு கோவளத்தில் நடந்த தென் மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக முதலமைச்சர் விஜய் தன்னோட நீலாங்கரை வீட்டில இருந்து காலையில 9 மணிக்கு கிளம்பி போனார். ஆனா அவர் போறதுக்கு முன்னாடியே ஈசிஆர் சாலையில இருக்கிற எல்லா பாதைகளையும் அரை மணி நேரத்துக்கு மேல போக்குவரத்து இல்லாம போலீசார் தடை பண்ணிருக்காங்க. அதோட சாலை பிரிகிற இடங்கள் எல்லாம் கயிறு கட்டி பாதையை மறைச்சு வச்சிருக்காங்க. இதனால மொத்த போக்குவரத்தும் முடங்கி போச்சு. காலையில 9 மணிங்கிறது குழந்தைகள் பள்ளிக்கு போற நேரங்கிறதால பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அழைச்சிட்டு போக முடியாம ரொம்பவே அவதிப்பட்டிருக்காங்க. இதனால கடும் கோபமான பெற்றோர்கள் பாதையை மறிச்சு வச்சிருந்த காவல்துறையினர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. ஆன போதும் காவல்துறையினர் பாதையை திறந்து விட்டதா இல்லை. முதலமைச்சர் வெளியே வர்றதால இன்னும் அரை மணி நேரத்துக்கு சாலையை திறக்க முடியாது, வேணும்னா 5 கிலோமீட்டர் சுத்தி போய் பிள்ளைகளை பள்ளிக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதனால கடுப்பான பெற்றோர்கள் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக ரொம்ப கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி பேசியதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதே மாதிரிதான் திருச்சிக்கு சிஎம் விஜய் போறப்பவும் 7 மணி நேரம் முக்கிய சாலைகளை போக்குவரத்து தடை பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கரூர் போறப்பவும் இதே நிலைமைதான் நடந்துச்சு. இப்படி விஜய் எங்க போனாலும் அங்கெல்லாம் முக்கிய போக்குவரத்து பாதைகளை தடுத்து நிறுத்தி பொதுமக்களுக்கு இடையூறுகளை உண்டாக்கிட்டு வர்றாங்க. இந்த செயல்பாட்டால சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி விஜய்க்கு ரொம்பவே ஆர்வமா வாக்களிச்ச பொதுமக்கள் கூட இப்போ அவருக்கு எதிராக திரும்புற நிலைமை உருவாகி இருக்கு. மக்களை பற்றி இவர் துளி கூட கவலைப்படுவதில்லை, சட்டசபையில மட்டும் மக்களாட்சி பத்தி பேசுறார்.
மக்கள் பிரச்சனைகளை புரிஞ்சிக்காத முதலமைச்சரா இருக்காருன்னு சொல்லி இது குறித்து புகைப்படங்களை சோசியல் மீடியாவில் வெளியிட்டு பலரும் பலதரப்பட்ட கமெண்ட்களை பதிவிட்டு வராங்க. நண்பர்களே, இந்த 2 செய்திகள் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.